விருதுநகர் தொகுதியில் அண்ணனுக்காக தானும் வந்து பிரச்சாரத்தில் இறங்கி இன்னைக்கு வந்து விருதுநகர் தொகுதி ஃபுல்லாக பிரச்சாரத்தில் மும்முரமாக இருக்காரு நம்ம சண்முக பாண்டியன். தேமுதிகவுடைய ஒரு நட்சத்திர வேட்பாளராக எல்லோரும் எதிர்பார்க்கப்படுகிற வெற்றி வந்து பக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு வேட்பாளர் அப்படின்னா நம்ம விருதுநகர் தொகுதியுடைய வேட்பாளர் விஜயபிரபாகரன் தாங்க. விஜயபிரபாகரனுடைய பிரச்சாரம் வந்து என்னைக்கு வந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ, அதாவது தேர்தல் ஏப்ரல் 19 அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனே வந்து களத்தில் இறங்கிட்டாருங்க. களத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணார். வேட்புமனு தாக்கல் பண்ணோம்னா அப்படியே வந்து விருதுநகர் தொகுதியிலே வந்து தங்கிட்டாரு. தங்கினது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒவ்வொரு ஊரா, ஒவ்வொரு கிராமமா, ஒவ்வொரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு. அவருடைய பிரச்சாரத்தை பார்த்தே மாற்று கட்சிகளே வந்து வியப்பாயிருச்சு. என்னடா இது, கிராமமா மக்களை போய் வீடு வீடா போய் சந்திச்சுக்கிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து வேற வழி இல்லாம விஜயபிரபாகரனால வந்து வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு மற்ற கட்சியில பார்த்தோம்னாக்க அவங்க குடும்பத்தார்கள் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதே இது அன்புமணி ராமதாஸுடைய மனைவிக்கு வந்து அவங்களுடைய பொண்ணுகள் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரனுக்கு வந்து அவங்களுடைய மனைவி வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த சாயல வந்து இப்ப விஜயபிரபாகரனுக்கு வந்து அவருடைய தம்பி வந்து சண்முக பாண்டியன் வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. ஏற்கனவே வந்து அவர் சினிமா துறையில மட்டும்தான் இருப்பாரு, சினிமா மட்டும்தான் நடிச்சுக்கிருப்பாரு அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்தா, ஆனா இது வரைக்கும் வந்து அரசியலுக்குள்ளே வராதவர் சண்முக பாண்டியன். அதே மாதிரி வந்து இப்ப முதல் முறையாக இது வரைக்கும் வந்து அவர் அரசியலுக்குள்ளே வரல, என்ட்ரி ஆனது மட்டும் இல்ல, எந்த விதமான பிரச்சாரத்துக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. இதுதான் அவருக்கு வந்து முதல் பிரச்சாரம் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி வந்து தன்னுடைய அண்ணனுடைய வெற்றிக்காக இன்னைக்கு வந்து அருப்புக்கோட்டை தொகுதியில வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து முதல் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பித்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அப்பாவுடைய, அதாவது விஜயகாந்துடைய சமாதிக்கு நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஒரு தடவையாச்சும் வந்து கேப்டன் விஜயகாந்தை வந்து நாங்கள் ஜெயிக்க விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதனால நீங்க வந்து கேப்டன் விஜயகாந்துடைய முகச்சாயலில் இருக்கிற விஜயபிரபாகரனுக்கு வந்து நீங்க வாக்களிங்க. அதாவது அப்படி நீங்க வாக்களிச்சா அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பிரச்சாரத்தில் வச்சாரு. அதுவும் இல்லாம வந்து விஜயபிரபாகரன் வந்து நீங்க வெற்றியடைய வச்சா அவர் வந்து இந்த தொகுதியிலே, அதாவது விருதுநகர் தொகுதியிலே வந்து வீடு எடுத்து இங்க இருக்கிற மக்களுடைய கஷ்டங்கள் என்னன்னா சொல்லி அங்கே வந்து தங்கி மக்களுடைய பிரச்சனையை வந்து பார்த்துக்குவாரு அப்படிங்கிறதை வந்து சண்முக பாண்டியன் வைக்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வந்து சண்முக பாண்டியன் வந்து ஒவ்வொரு ஏரியா போக ஆரம்பிச்சாரு. இப்போ வந்து இன்னொரு கை, அதாவது விஜயபிரபாகரன் ஒரு கை அப்படின்னா இன்னொரு கையா வந்து தன்னுடைய தம்பி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தது வந்து இன்னொரு பலம் அப்படி சொல்லலாம். இதனால என்ன ஆகுதுன்னா தேமுதிகவுடைய பிரச்சாரம் வந்து இன்னும் சூடு பிடிக்குது அப்படி சொல்லலாம். இவங்களுக்கு மட்டும் சூடு பிடிக்கல, மாற்று கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா, மாற்று கட்சிகளுக்கு வந்து இது சூடு ஏறுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே விஜயபிரபாகரன் தான் கேப்டனுடைய மகன் அப்படின்னு சொல்லி போற இடத்துல ஃபுல்லா பரிதாபப்பட்டு இருக்காங்க. பரிதாபப்பட்டு ஐயோ அவ விஜயகாந்தனுடைய பிள்ளையா அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து விஜயபிரபாகரன் போக முடியாத இடங்கள்னு சில இடங்கள் இருக்கும்ல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து சண்முக பாண்டியன் போக ஆரம்பிக்கிறார். சண்முக பாண்டியன் போக ஆரம்பிக்கும், ஐயோ இங்கேயும் வந்து விஜயகாந்த் பிள்ளைகளா அப்படின்னு சொல்லி அவருடைய அனுதாபங்கள் நிறைய வர ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுனா வாக்குகள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே வந்து அருப்புக்கோட்டையில் வந்து சண்முக பாண்டியன் பிரச்சாரம் பண்ணிக்கிருக்காரு. பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு பெண்மணி, ஒரு வயதான பெண்மணி வந்து அழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டன் விஜயகாந்தை பற்றி மனம் உருகி வந்து சண்முக பாண்டியன் பேச ஆரம்பிச்சாரு. அவருடைய பேச்சை கேட்ட உடனே அழுத ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா. இதே தான் ஒரு ஞாபகத்துக்கு வருது. ராதிகா சரத்குமார் வந்து ஏற்கனவே ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, விருதுநகர் மக்களுக்கு வந்து அனுதாபம் கிடையாது, அவங்க அனுதாபப்படுறதுக்கு நேரமே கிடையாதுங்க. அவங்க வந்து பணம் சம்பாதிக்கல ஓடிக்கி இருக்கிறதுனால வந்து அவங்க அனுதாபமே பட மாட்டாங்க அப்படின்ட்டு ராதிகா சரத்குமார் சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து மூக்கோட மாதிரி தான் இன்னைக்கு வந்து பிரச்சாரத்திலே வந்து ஒரு பெண்மணி அழுதது. ஏன்னா மனிதாபிமானம் இருந்தால் தான், அனுதாபம் இருந்தால் தான் கண்கள் வந்து தானா கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வந்து அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னைக்கு வந்து விஜயபிரபாகரனுக்கு ஒரு கை, அதாவது 2 கைகள் சேர்ந்து பிரச்சாரத்தில் இறங்கினா எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னும் வந்து பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு விருதுநகர்ல அப்படி சொல்லலாம். அதுவும் நீங்க சண்முக பாண்டியன் வந்து சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வந்ததுனால விஜயபிரபாகரனுக்கு இன்னொரு கை வந்த மாதிரி. இதனால என்னன்னா அவங்களுடைய பிரச்சாரத்துல வந்து இன்னும் சூடு பறக்குதுனால என்னன்னா மக்கள் இடத்துல வந்து, ஏன்னா நாட்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, ஒரு வாரத்துக்குள்ள வந்து
பல இடங்களா பல மக்களை வந்து சந்திக்கணும் அப்படிங்கிறதுனால 2 தலைகளும் வந்து மக்களை சந்திக்க போய்க்கிருக்கு. இது என்னன்னாக்க வாக்குகள் வந்து இன்னும் பெருவாரியான வாக்குகள் தேமுதிகவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை பார்த்த உடனே மாற்று கட்சிகள்லாம் கொஞ்சம் பயத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பயம் இங்கே மட்டும் இல்லைங்க, கோயம்புத்தூர்ல இருக்குங்க. அது என்ன கோயம்புத்தூர்ல பயம் அப்படின்னு பார்த்தா பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஒரு சின்ன பயம். என்ன பாரதிய ஜனதா கட்சிக்கு பயம் அப்படின்னா, ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி தான் கூட்டணியில் இருக்கு. அப்புறம் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நாங்கள் வந்து அவங்களோட இணக்கமாக வந்து செயல்பட மாட்டோம், அதாவது அந்த மாவட்டத்தில் இருக்கு பார்த்தீங்களா கோயம்புத்தூர்ல, அங்கே இணக்கமாக செயல்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அங்கே மாவட்ட செயலாளர் ராஜு அப்படிங்கிறவர் வந்து ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காரு. அறிக்கையை பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லாரும் வந்து அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னடா இது, தலைமை வந்து ராமதாஸ் இருக்காரு, அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, அவங்களே அறிக்கை விடல. இங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் எப்படி வந்து நாங்க வந்து பாரதிய ஜனதாவோட இணக்கமா வந்து செயல்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க மாவட்ட செயலாளர் இருக்கிற மகளிர் அணியில இருக்கிற சுதா அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி விட்டுறாங்க. அப்ப ஆண்கள் இருக்கிற மாவட்ட செயலாளர் ராஜுவும் அந்த பெண்கள் அணியில இருக்கிற சுதாவும் சேர்ந்தே வந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்றாங்க. வேட்பு மனு தாக்கல் பண்ணும்போது இவங்களா போய் பண்ணாங்களாம், பாரதிய ஜனதா கட்சியா போய் பண்ணிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து அழைக்கவே இல்லையா. சரி, அங்கதான் அப்படின்னா வேட்பாளர் வந்து அறிமுக கூட்டம் இருக்கு பாத்தீங்களா, வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வந்து அவங்களா அறிமுகப்படுத்திக்கிட்டாங்களா, அங்கேயும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை கூப்பிடலையா. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கிற ஒரு தேர்தல் அலுவலகம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த அலுவலகத்து பக்கம் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க யாரும் வரவே மாட்டாங்களா. அதே மாதிரி பாரதிய ஜனதா வந்து தேர்தல் அலுவலகம் திறந்தாங்க. தேர்தல் அலுவலகம் திறந்து அவங்க கூட்டணி கட்சிக்காரங்களை ஃபுல்லாக கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் போது இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களையும் அவங்க கூப்பிடாம அழைக்காம வந்து அலுவலகத்தை திறந்திருக்காங்க. அதே மாதிரி தேர்தல் அறிக்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது அதுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிடலாம். இந்த மாதிரி பல இடங்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி புறக்கணிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. இதனால என்ன ஆச்சுன்னா வெக்ஸ் ஆயிட்டாங்க. என்னடா இது, நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, நம்மளை கூப்பிடவே மாட்டாங்க, எதுக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது, சரி கூட்டணின்னு ஒன்று இருக்கு, கூட்டணி தர்மத்தோட நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி கூட்டணி தர்மத்தோட நாங்க இந்த பிரச்சாரத்துல இருந்து மௌனமா விளைக்கிறோம்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து பப்ளிசிட்டி ஆயிடுச்சுங்க. இது ஒன்றும் எல்லா கட்சியாளர்களும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா அது, கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை நிற்கிறாரு பாரதிய ஜனதாவுக்கு வேட்பாளராக வந்து அவருக்கு வந்து வேலை பார்க்க மாட்டோம்னு சொல்லி கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வெளியேறிச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேச போல இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா இது ஒரு ஃபேக் நியூஸாங்க. ஃபேக் நியூஸ் வந்து யாரோ பரப்பியிருக்காங்க. இது வந்து என்னன்னா அண்ணாமலைக்கு எப்படியாச்சும் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு முரசல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப்ல, அதாவது இவர் மாவட்ட செயலாளர் ராஜுவே வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த அறிக்கைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இந்த அறிக்கை எங்க வந்ததுன்னா ஏதோ வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புனது என்ன பண்ணிட்டாங்க இவங்க அப்படியே ஷேர் பண்ணி எல்லா இடத்துலையும் பரப்பி விட்டாங்க. பரப்பி விட்டு கடைசி பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து அவங்க பிரச்சாரத்தில் இல்லை, அவங்கள விட்டு வெளியே நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. பிம்பத்தை உருவாக்குனது யாருன்னு தெரியல. அதான் மொத்தம் யாரா இருக்க போது, ஒன்று திமுக இருக்கு, இல்லை அதிமுக இருக்கு, வேற எந்த கட்சியா இருக்க போது யாரோ ஒன்று பிரச்சனையை உருவாக்கி விட்டாங்க. உருவாக்கின பார்த்து இன்னைக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு மாவட்ட செயலர், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலர் ராஜு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் வந்து அவங்களோட இணக்கமாக தான் இருக்கோம், நாங்கள் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கோம், இது யாரோ வேண்டும்னே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. என்னென்ன கலவரம் நடக்குது பாருங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது தேர்தல். அந்த தேர்தலுக்குள்ள இன்னும் எவ்வளோ பிரச்சனைகளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல.